இள வயசு கிடையாது, அவங்க ஒரு 50 வயசு கிழவி. ஏதோ லக்குல தப்பிச்சிருக்காங்க. ஆனா என் டீம் இருக்கிறவரை உன் டீமால வாலாட்ட முடியாது, புரிஞ்சுதா? எப்படியும் அடுத்த டெஸ்டுக்கு நிறைய திறமெல்லாம் தேவை, அது எங்க கிட்ட மட்டும் தான் இருக்கு. வாழ்க்கையில தோக்குறது தோல்வியை ஒத்துக்கிறது தான் அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போவோம். என்ன சொல்ற ககாஷி? ஏதாவது பேசுனியா? என்ன தனியா விடுத்த மாதிரி உன்னால எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வரும். என்ன பத்தியா? நான் தான் ககாஷி அட்டாகே. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்புறம் பிடிக்காத விஷயங்கள், அத பத்தி உங்ககிட்ட சொல்ல எனக்கு எலிட் நிஞ்சா இதுக்கெல்லாம் ஏமாறுவாருன்னு நினைக்கிறியா? மாட்டீங்களா? எப்படி ஏமாந்தாரு பாத்தீங்களா? சரிங்க சென்சே, என் பேச்சு கேட்காம அவன் தான் இப்படி பண்ணிட்டான். நான் என்னைக்குமே இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேன். கரெக்டா மண்ணில விழுந்துச்சு. 13 வயசுலயே இவன் ஆன்பு பிளாக் ஆப்ஸ்க்கு சீஃபா இருந்தவன். அவனை சமாளிக்கிறது கஷ்டம்னு எங்களுக்கு புரியுது. கஷ்டமா? அவனோட பாதி சக்தியை கூட இன்னும் நீங்க பாக்கல. பாரு, அந்த ரெயின்போ எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, அழகா தான் இருக்கும், எனக்கு நல்லாவே தெரியுது. இதை எடுத்துட்டு போய் ஜோஜி முன்னாடி சாப்பிட்டா அவன் பயங்கரமா கோவப்படுவான்ல. இவ்வளவு மோசமானவன என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அழகான ஜோட்சு. என்னது? அவ்வளவுதான். நீ சாஸ்கேவை பத்தி கவலையில இருக்கேன்னு தெரியும். ரொம்பன்றதுனால இங்க இருக்கிற நருட்டோவை மறந்துடவே என்ன? சரியா சொன்ன, ஆனா அதால பிரயோஜனம் இல்ல. கக்காஷி என்கிட்ட வந்து கேட்டாரு, இல்லனா இதுக்கெல்லாம் நான் ஏன் ஒத்துக்க போறேன்? அப்ப விட்டுட்டு போயிடுங்க. சப்ஸ்டிடியூஷன் ஜூட்சுவா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. நல்ல வேலை ஏமாந்தான். என்னெல்லாம் ஏமாத்துறதுக்கு அவனுக்கு இன்னும் திறமை சரியா பத்தலன்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, ஹினாட்டா கொடுத்த மருந்து இவ்வளவு வேகமா வேலை செய்யுது. ஏண்டா, நீயும் இதை யூஸ் பண்றியா சாக்குரா? Secret Eye Jutsu. 1000 years of death. கடைசி ரவுண்ட்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பயிற்சி பண்றதுக்கு இந்த காலம் தேவைப்படும். இந்த கிழமை எந்த விஷயத்தையும் முழுசா சொல்ல மாட்டேங்கிறான். பயிற்சி கொடுக்கறேன், ஆனா நான் சொல்ற வேலையை அதுக்கு பதிலா நீ செஞ்சாகணும். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நல்ல அழகா பெருசா கோவியா ஒண்ணு வேணும். பெருசா இருக்கலாம், ஆனா ரொம்ப பெருசா இருக்க கூடாது. போகாதீங்க, ஏன்னா சாக்குரா அங்கதான் இருக்கா. சாக்குராவா? அது இந்த தம்பியோட ஃப்ரெண்டு, சரிதானே? வணக்கம் பாஸ், உங்களுக்கு சேவை செய்ய தான் நான் வந்திருக்கேன். என்னுடைய குடும்பத்துடைய பேரு உசுமாக்கி. நான் பிறந்த ஊர் ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருந்து உங்களுக்கு உதவி பண்ண என்ன இங்க அனுப்பியிருக்காங்க. ஆனா ஊர்ல என்னுடைய செல்ல பேரு சிறந்த முட்டாள் நிஞ்சா. ஆமா, சரியா சொன்னேன். நான் யூஸ் பண்ற டிரான்ஸ்பரன்சி ஜூட்சு வேற யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. என்ன இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல தெரியுமா? யார வேணும்னாலும் போய் கேட்டு பாருங்க. அப்ப அடுத்த தடவை நானும் உன் கூட வந்து பாக்குறேன். அது சரி, எந்த மனுஷனுக்கு தான் ஆசை இல்ல? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையுமே நீங்க கொடுத்து ஆகணும். இல்லனா நாங்க இந்த பையனை உருவம் தெரியாம அழிச்சிடுவோம். அவங்க கேக்குறத கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு அவனை பத்தி எந்த கவலையும் கிடையாது.
ஃபௌஜி இப்ப பெட்டரா இருக்கியா? சூப்பர். ஒரு அழகான பொண்ணு எனக்காக சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருக்கா. இது விட பெட்டரா என்ன இருக்க முடியும்? ஒளிஞ்சிருக்கிற வெறியை இன்னைக்கு எல்லாருக்கும் காட்டுவான்னு நினைக்கிறேன். ஏய் கோ ஷிகமாரு. வாழ்க்கை நாடகமா என் பொறப்பு போய் கணக்கா. பேப்பர்ல பென்சிலை வச்சு எழுதுறதுலாம் அவனுக்கு ரொம்ப கஷ்டம். அவனுக்கு அவ்வளவு பொறுமை கிடையாது. எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிலா தூங்குறதுக்கு தான் விருப்பப்படுவான். ஆமா, எக்ஸாம்லயே தூங்கிட்டான். அப்படி போடு. இதுக்கு தேவைப்படுறதெல்லாம் சக்கரை மட்டும்தான். அறிவே இல்லாதவன் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டா இத கத்துக்க முடியும். அப்போ உன்னால முடியும்ல. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நான் எப்பேற்பட்டவனு உனக்கு கொஞ்சம் கூட தெரியல நினைக்கிறேன். நீங்க மோசமானவர்னு எனக்கு தெரியும். பெருசு, ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லிட்டேன், என் பேரு ஜெராயா. அதெல்லாம் இருக்கட்டும் பெருசு. அது சரி, இப்ப வந்திருக்கிறது யாரு? என்ன எதிர்க்க எல்லாருமே பயப்படுவாங்க. பேரு மைட் காய். ஓ, நீதான் அந்த மைட் காயா? பார்க்கவே பெரிய முட்டாள் மாதிரி இருக்க. இந்த விஷயத்தை நான் இதுக்கு முன்னாடியே கவனிச்சிருக்கணும். சக்குரா, நான் பயன்படுத்துற அதே ஷாம்புவை தானே நீயும் பயன்படுத்துற. இருக்கா சென்சே. அப்ப அஞ்சாவது ஹுக்காக யாரு? இல்ல, அது உங்களுடைய ஃபேவரட் டீச்சரா கூட இருக்கலாம். நினைப்புதான் குழப்பம் இங்க எடுக்குது. பேசுறீங்க? ஓ அப்படியா? இங்க ஒருத்தன் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கேன். நான் முட்டாளா? ஏன்னா நீங்க முட்டாள் தான். அந்த சான்ஸ்பிரிட் ஷுகாக்குவா தான் இருக்கணும். ஆமா, அதேதான். நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போராடுவோமா சீஃப் டோட்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னது? மாமா மர்க்கையா. ஹேய் கோனஹாமரு, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்றியா? நாம ரெண்டு பேரும் போய் ராமன் சாப்பிடுவோமா? நல்லா இருக்கும்ல? எவ்வளவு வேணாலும் சாப்பிடு, பில்லு நான் கட்டுறேன்.